யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் SMPM சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ற மிஷனரி அமைப்பின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். SMPM ஒரு குழுவாக சேர்ந்து பாரத தேசத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியிலேயும் நம்முடைய அண்டை நாடாகிய பூட்டான், நேபாள் போன்ற பகுதிகளுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே நாம் செய்த ஊழியங்களை தேவன் கனம் பண்ணி கடந்த 72 மாதங்களிலே ஏறத்தாழ சுமார் 5975 பேருக்கு நாம் திருமுழு கொடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக அவர்களை உருவாக்கவும் 595 கிராமங்களிலே சபையே இல்லாத கிராமங்களிலே சபைகளை ஸ்தாபிக்கிறதற்கும் 33 இடங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கும் தேவன் நம்மை பயன்படுத்தியிருக்கிறார். உங்களை போன்ற தேவனுடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜபங்கள், நீங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கைகள் மூலமாக இந்த ஆண்டிலே மாத்திரம் இதுவரையிலேயும் 12 ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இன்னொரு 7 ஆலயங்கள் பிரதிஷ்டைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதோடு கூட கடந்த 2 மாதத்தில் 20க்கும் மேற்பட்ட புதிய ஊழியர்களை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம். இன்னும் சில ஊழியர்களை இந்த மாதத்தில் நாம் தெரிந்தெடுக்க இருக்கிறோம். தேவன் இந்த இயக்கத்தை நடத்துவார், ஊழிய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட செய்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான சேமிப்பும் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாத கடைசி வரையிலையும் உதவித்தொகைகள், ஆலயம் கட்டுவதற்கான காரியங்கள் என்று அனுப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலையும் இன்னும் சில விடுதிகளுக்கு நாம் பணம் அனுப்பவில்லை. அன்புக்குரியவர்களே, என்றாலும் தேவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் இது ஆண்டவரின் கடைசி கட்டளை, நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை. உங்கள் சார்பில் நாங்கள் இந்த ஊழியத்தை இந்த தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் செய்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக லூக்கா 15:10 படி மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களை, நற்செய்தி அறிவித்தால் தான் கேள்விப்படுவார்கள், கேள்விப்பட்டால் தான் விசுவாசிப்பார்கள், விசுவாசித்தால் தான் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மனம் மாறி ஞானஸ்நானம் எடுப்பார்கள். அன்புக்குரியவர்கள், ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது நம்ம எல்லார் மேல் விழுந்த கடமை. நம்முடைய ஆண்டவர் கொடுத்து போன கடைசி கட்டளை. ஆனால் இந்த கட்டளை நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைவேறாத ஒரு கட்டளை. அருமையானவர்களை, இதற்கு காரணம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மிஷினரி பணியை குறித்து ஒரு ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். அதோடு கூட நம்மால் இயன்ற அளவுக்கு மிஷினரி பணியில் ஈடுபட வேண்டும். உலக அளவில் மிஷினரி ஊழியங்களுக்காக செபிக்கிறவர்கள், ஆதரிக்கிறவர் என்று சொல்லி 2% மக்கள் தான் இருக்கிறார்கள். மற்ற எல்லாரும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று எண்ணுகிறார்கள். அன்புக்குரியவர்களை, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் நம்ம மூலமாக தான் காத்து கொள்வார். ஆண்டவர் ஊழியர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பினார்? நீங்கள் காலுக்கு 2 ஜோடி செருப்பு எடுத்துகிட்டு போகாதீங்க, 2 ஜோடி ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போகாதீங்க, சாப்பிட வேண்டிய பொருளை எடுத்துகிட்டு போகாதீங்க, கூலிக்காரன் வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே ஊழியங்களை ஆதரிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை எவ்வளோ சிக்கனமாக, எவ்வளோ பரிசுத்தமாக, எந்த அளவுக்கு அவைகளை செலவு செய்ய முடியுமோ நாங்கள் சிக்கனமாக செலவு செய்கிறோம். எந்த விதமான லக்ஸுரி லைஃபுக்கும் நாங்கள் அனுமதி கிடையாது. லாட்ஜில் தங்க மாட்டோம், ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ண மாட்டோம். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, செகண்ட் ஸ்லீப்பர் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டும்போதும் ஆலயத்துக்கான இடங்களை கிராமத்து மக்கள் கொடுக்க வேண்டும். அதோடு கூட கட்டுமான பணியில் ஒவ்வொரு விசுவாசியும் தங்களால் இயன்ற பொருட்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு ஒருவர் வேலைக்கு வர வேண்டும். அதோடு கூட அந்த பகுதியில் சில பகுதிகளில் அரசியல் தலைவர்களும் எங்களுக்கும் இதில் ஒரு பங்கு வேணும் சொல்லி செங்கல், மணல் என்று சொல்லி வாங்கி கொடுக்கிறார்கள். இப்படி தான் ஆலயம் கட்டுகிற காரியங்களும் நடந்து கொண்டிருக்காகவே ஆண்டோட வருகை தாமதிக்கும் என்றால் இந்த 2025 டிசம்பருக்குள்ளே 100 ஆலயம் பிரதிஷ்டை பண்ணிடணும்னு சொல்லி ஜபத்தோட முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, இது முற்றிலும் தேவன் பேருள்ள உள்ள விசுவாசம். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தேவைகளை சொல்கிறோம். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எழுப்புவார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அருமையானவர்களே, உங்கள் உள்ளங்களில் ஆண்டவர் பேசிக்கொண்டிருப்பார்னு சொல்லி நம்புகிறோம். பலர் இப்படி தொலைக்காட்சியில் பேசுகிறவங்க ஆலயங்களில் எல்லாமே மிஷினரி இப்போ சொல்கிறாங்களேன்னு சொல்லி, என்னை பொறுத்தவரையில் வாருங்கள், வந்து பாருங்கள், விளைவுகளை பாருங்கள். இப்பொழுது அடுத்த வாரத்தில் மகாராஷ்டிரா போக இருக்கிறோம். ஏப்ரல் 20ஆம் தேதி பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் என்று போக இருக்கிறோம். மே மாதம் முதல் வாரத்தில் ஒரிசா, சத்தீஸ்கர் செல்ல இருக்கிறோம்.
அருமையானவர்களே, உங்களில் வாய்ப்புள்ளவர்கள் வரலாம், வந்து பங்கு பெறலாம். வந்து ஊழியங்கள் என்ன நடக்குது, எப்படி பேப்டிசம் கொடுக்காங்க, எப்படி ஆலயம் கட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். அதோடு கூட இப்போ விடுமுறைகள் விடப்போகுது. நிறைய இடங்களில் விபிஎஸ் பிளான் பண்ணி அதற்கான புஸ்தகங்கள்லாம் அனுப்பி விபிஎஸ்க்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற அதுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. அருமையானவர்களே, கிராமங்களில் விபிஎஸ் நடத்துறதுக்கு ஒரு 2000 ரூபா தான் ஒரு ப்ரோக்ராமுக்கு செலவாகும் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த 2000 ரூபாயில் எத்தனையோ குழந்தைகளோட உள்ளங்களில் நம்ம இயேசுவின் அன்பை நம்ம விதைக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, குழந்தைகள் வீட்லேயும் போய் அந்த நற்செய்தி பாடல்களை பாடி அந்த வீடுகளில் ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. சமீபத்தில் நம்முடைய விடுதியிலிருந்து போன ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போனோன்னு அங்கே எல்லாருமே இன்றைக்கி சிக்காக படுத்து கிடக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த குழந்தை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கடைசியாக முழங்கால் போட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே போய் அவங்க வீட்டில் இருந்த கொஞ்சம் எண்ணெயை எடுத்து ஜெபம் பண்ணி எல்லாரோட நெத்திலையும் போட்டு மறுபடியும் போய் அந்த குழந்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கிடந்து சொன்னாராம், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பைபிளில் எழுதியிருக்குது, உங்களில் ஒருவன் வியாதி உள்ளவரனாக இருந்தால் சபை மூப்பரோட வரவழைப்பானாக, கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அதன்படி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏசப்பா நல்ல சுகத்தை நாளைக்கு தந்துடுவார் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க. காலையிலே அந்த குழந்தை சொன்னபடி எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு புது பலத்தை கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, சிறுவர்கள் பாலகர் வாயிலே என் துதியை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி அந்த நாட்களில் நம்முடைய நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஊழியங்களில் உங்களை ஆசையாக ஈடுபடுத்துங்கள். ஆலயம் கட்டுறதுக்கு ஆண்டவர் உங்களோட இன்னும் ஹாஸ்டல் கட்டுறோம், சில இடங்களில் பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் நிறைய தேவைகள் உங்களுக்கு தெரியும். அருமையானவர்கள், இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 80G எக்ஸப்ஷன் இருக்குது பார்த்துக்குங்க. நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் அதை நீங்கள் கிளைம் பண்ணி கொள்ளலாம். ஆகவே 80G எக்ஸப்ஷன் இருக்குது. கடந்த நாட்களில் பூட்டான் போயிருந்தோம் பார்த்துக்குங்க. பூட்டானில் 1679க்கு அப்புறம் அங்கே நற்செய்தியும் போகலை, அங்கே இதுவரைக்கும் ஒரு ரிஜிஸ்டர் சர்ச்சும் கிடையாது. போர்த்துகீசியர்கள் வியாபாரத்துக்காக போயிருக்காங்க. மற்றபடி அங்கே சுவிசேஷம் முறையாக போகவில்லை. ஆரம்பத்திலிருந்து ஒரு புத்த மார்க்கத்தில் ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு அமைப்பு அந்த ஊர். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் இருக்கிற அரசர் அவர் பிரிட்டிஷில் படித்ததுனால அவருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு பற்று இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் அங்குள்ள அந்த புத்த மத தலைவர்கள் நற்செய்தி அறிவிக்க விடாதபடி மிகவும் பயங்கர கட்டுப்பாடு செய்கிறார்கள். என்றாலும் 1% குறைவான கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். உள்ளூரில் எழும்பியிருக்கிற இந்த விசுவாசிகளை பயிற்சி கொடுத்து இவர்கள் மூலமாக நற்செய்தி போகணும்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் இன்னும் வித்தின் 1 இயருக்குள்ளே உங்களுடைய பூட்டான் நாடு திறக்கப்பட்டுரும். பூட்டான் லாங்குவேஜில் பூட்டான்லேயே பைபிள் பிரிண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆலயம் கட்டுங்க, உங்களுக்கு சப்சிடி தரோன்னு சொல்லி அரசு சொல்லணும்னு சொன்னேன். எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் நடக்கும், நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னேன்னா, நேபாளுக்குள்ளே நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே நற்செய்தி அறிவிக்கிறதுக்கான திறந்த வாசல் கிடையாது. பைபிள் கொண்டு போட மாட்டாங்க. எங்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பைபிள் வச்சுக்கோங்க, அதை நீங்கள் உள்ளே வச்சுக்கிங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துங்க. ஆனால் இப்போ பைபிள் கொண்டு போகலாம். நேபாள் அரசே பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, ஆலயம் கட்டுவதற்கு சப்சிடி தரோன்னு சொல்கிறாங்க. சப்சிடி அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நற்செய்திக்காக நேபாள் திறந்திருக்கிற மாதிரி பூட்டானும் திறக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஊழியத்தை நாங்கள் மற்றவர்கள் அறிவிக்கிறதற்கு ஆத்மாவை தேடிங்கிற பத்திரிக்கை அனுப்புகிறோம். இந்த பத்திரிக்கை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 4000 பத்திரிக்கை தபாலில் போகுது. இந்த பத்திரிக்கை கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. நம்ம எல்லாரும் அதை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகணுங்கிறதுக்காக போட்டுட்ருக்குறோம். அதே போல் இந்த உண்டியல் பெட்டி, நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்கள், ஸ்தோத்திர காரியங்கள், பிள்ளைகள் நல்லா படித்து மார்க் வாங்கும்போது, ஹையர் ஸ்டடி போகும்போது, பர்த்டே வரும்போது, வெட்டிங் டே வரும்போது நம்ம ஒரு சிறப்பு காணிக்கைகளை சேகரித்து வைத்தோம்னா ஆலயம் கட்டுறதுக்காக பயன்படுத்தலாம். நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் கிடையாது. ஆண்டவங்களோட பேசுவார்னா உங்கள் குடும்பத்தின் சார்பில் உங்கள் வசதிக்கு ஏற்ப 3 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம் சொல்லி ஆலயங்கள் கட்டலாம் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களை, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு ஆலயம் கட்டலாம். அருமையானவர்களே, உங்களுக்கு வரக்கூடிய கிராஜுவேட் மூலமாக செய்யலாம். அது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் செய்யலாம். சில குடும்பங்களில் குடும்ப சொத்தை பிரிக்கும்போது ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு பங்கை எல்லாரும் சேர்ந்து யோசித்து ஒரு ஆலயம் கட்டலாம் பார்த்துங்க. ஆகவே கர்த்தருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்று செய்ய நீங்கள் முன்வாருங்கள். ஆண்டவர் அளவு கடந்த காரியங்களை நம்ம மூலமாக செய்வார். அருமையானவர்களே, நம்முடைய இயக்கத்தில் ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிற 600, முழுமையாக பொருட்படுத்திங்கன்னா 1200. அதே போல் மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபாய் தேவை. அவனுடைய வருகை தாமதிக்குமே என்றால் இந்த நிதியாண்டில் குறைந்தபட்சம் இன்னொரு 100 ஊழியர்களையாவது தெரிந்தெடுத்து அனுப்ப வேண்டும்.
200 குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 250 குழந்தைகள், 150 குழந்தைகள் டே கேர் சென்டர்ஸ் மூலமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நம்பிக்கை தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை 8:30 மணிக்கும், சனிக்கிழமை 7:45க்கும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கும் வருகிறது. அன்பானவர்களை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். இப்படி நம்பிக்கை தொலைக்காட்சியில் மிஷினரி குறித்து செய்தி வருகிறது, தேசத்தை குறித்த செய்தி வருகிறது பாருங்கள் என்று சொல்லி சொல்லுங்கள். அநேகர் பார்த்து இதன் மூலம் மிஷினரி ஊழியங்களை அறிந்து கொள்வார்கள். என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061 767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 0886073 000 00169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043 867550 944473 7550. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட பாவ பாரத்திலிருந்து எப்படி விடுதலை அடைவது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வருகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமந்து நமக்காய் இரத்தம் சிந்தின காலங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எதற்காக இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகளை பட்டார் என்றால், நம்ம மேலே இருந்த எல்லா பாரங்களையும், பாவங்களையும், அசுசிகளையும், வேதனைகள், சாபக்கேடானவைகளை இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அருமையானவர்களே, நல்லவர்களுக்காக அநேகர் மரிக்கிறதுக்கு துணிவார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து கெட்டுப்போன பாவிகளாகிய நமக்காக மரிக்க முன் வந்தார். இதை பவுல் சொல்லும்போது, அருமையானவர்களே, பாவிகளிலே நான் பிரதான பாவி என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த பாவம் மிக கொடூரமானது. ஒரு விடுதலையோடு ஒரு மனிதன் செயல்பட முடியாது. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, மோட்ச பிரயாணம் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. இதில் நம்மளே பலர் அதை வாசித்திருப்பீர்கள். அதில் கிறிஸ்டியான் அப்படின்னு சொல்லி ஒருவருடைய பிரயாணம் பார்த்துக்குங்க. அவருக்கு மோட்சம் போகணும், ஆனால் அவரால் சுமக்க முடியாத அளவுக்கு 2 தோள்களையும் பாரங்கள், ஏராளமான பாரங்கள், உலக பிரகாரமான கவலைகள், கண்ணீர், போராட்டம், பொறாமை, கசப்பு என்று சொல்லி ஒவ்வொரு பாரமாக மேலே ஏறி மேலும் உட்கார்ந்து, ஐயோ என்னால் நடக்க முடியலையே, சுமக்க முடியலையே, யார் என்ன தப்புவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கதறி அங்கே எங்கேயும் துடிக்கும்போது ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, நீ இந்த வழியாக போ, நீ இந்த ரூட்டில் போ, அங்கே போ, அந்த நதியில் முழுகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் எல்லாவற்றையும் செய்து முடித்து பார்ப்பார். பார்த்துக்குங்க, கடைசி வரைக்கும் இந்த பாவ பாரம் மட்டும் இறங்கவே இறங்காது. கடைசியாக ஒரு நற்செய்தியாளரை சந்திப்பார். அவர் மட்டும் சொல்லுவார், நீ ஒன்றும் கவலைப்படாத, விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கிப்பார், அவருடைய இரத்தம் உன்னை எல்லா பாவங்களிலிருந்து உன்னை நீங்களாக்கி விடுவித்து விடும். மேலும் இயேசு மத்தேயு 11:28 சொல்லியிருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு லகுவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிற வசனத்தை சொன்ன உடனே அவர் அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பார். அவருடைய பாரங்களெல்லாம் வேகமாக கீழே இறங்கும். பார்த்துங்க, ஒரு முழு விடுதலை பெற்ற மனிதனாக அவர் நடந்து செல்வார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் எதையோ சுமக்க வேண்டும் என்பது தேவ சத்தம் கிடையாது. எல்லாவற்றையும் இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் அருமையானவர்களே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது என்ற ஒரு அரசர், தேவனுக்கு மிகவும் நல்ல நண்பர், மிகவும் பிரியமானவர். ஆண்டவரை அவரை குறித்து சொல்லும்போது, என் இருதயத்துக்கு பிரியமான தாவீது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு தாவீதுக்கு அவருக்கும் நல்ல உறவு இருந்துச்சு. அப்படி இருந்த தாவீது ஒரு நாள் ஒரு பாவத்தில் விழுந்துட்டார். அந்த பாவம் என்ன, ஒரு நாள் சாயங்காலம் அவர் குளிக்கிறதுக்காக அவர் சும்மா அப்படியே மேலே ஏறி அந்த அரண்மனையில் உலாய் வர்றாரு. அவங்க ஒரு அம்மா குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு அழகை நான் பார்த்ததில்லையேன்னு சொல்லி தொடர்ந்து ரசிக்க ஆரம்பித்து அந்த பெண்மணியை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை கூட உறவு வைத்து, அதன் பின்பு பார்த்திங்கன்னா அந்த அம்மா கரு உண்டாயிட்டாங்கங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவங்க புருஷன் யுத்த காலத்தில் உண்மையாக இருந்தவரை வர வச்சு அந்த அம்மா கூட போய் என்னை இருன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என் அரசனுடைய படைகளெல்லாம் படைமுனையில் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி என் வீட்டில் போய் மனைவியோட இன்பமாக இருக்க முடியும்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய அந்த 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 உரியான்கிறவனுக்கு நிறைய சாராயம் கொடுக்குறாரு, நிறைய போதைப்
பொருளை கொடுக்குறார் அரசர். எல்லாவற்றையும் குடிச்சு வெறிச்சிட்டாவது அவன் போவான்னு பார்க்குறான். அப்போ அரண்மனை வாசல்ல படுத்து கிடக்கிறான் பார்த்துங்க. அவ்வளோ விசுவாசம் அவனுக்கு. ஆனால் விசுவாசியே இருந்த இந்த அரசர் இன்னைக்கு துரோகியாக மாறிட்டு இருக்கிறாரு, கொலைகாரராக மாறிட்டு இருக்கிறாரு. கடைசி அவனுக்கு யுத்தத்துக்கே போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. உரியா வருவான், அவனை முன்னால் நிறுத்தி அவனை முதல்ல காலி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அருமையானவர்களை எவ்வளோ திட்டமிட்டு கொலை பார்த்தீங்களா? ஆண்டவர் விடுவாரா? அருமையானவர்களை எடுத்துக்கிட்டு அவன் செத்து போனாங்கிற மெசேஜ் தெரிஞ்ச உடனே அந்த பெம்பளையை கொண்டு வந்து வீட்டிலே வச்சு இப்போ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறாரு. எவ்வளோ காலம் ஓடும் இந்த துக்கம், இந்த அசுத்தமான வாழ்க்கை? என் அருமையானவர்களே, இதே தாவீது சங்கீதம் 32:7-8 வாஸ்து பாருங்க. அவர் சொல்கிறாரு, நான் அடக்கி வைத்த மட்டும் என்னுடைய பாவம் என்னுடைய எலும்புகளை அப்படியே சுருக்கிருச்சுங்கிறாரு. தினம் தினம் அதை என்னால் சுமக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பார்த்துங்க. அருமையானவர்களே, இந்த பாவம் அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான பாவம். அருமையானவர்களே, இந்த பாவ பாரத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். யோவான் 8:34 சொல்லும்போது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, உலக அளவில் மக்கள் என்றைக்கு வேத புஸ்தகத்தை வாசித்தார்களோ அன்றைக்கு விடுதலை பெற்றது மாத்திரமல்ல, இனி நான் யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது. அருமையானவர்களே, பாவத்துக்கு அடிமையாக இருக்க முடியாது, எந்த மனுஷனுக்கும் அடிமையாக இருக்க முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த வேதம் ஒவ்வொரு மனிதனும் கொடுக்கிற தனி சுதந்திரம். பத்து இந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்னா, எப்படி ஒரு குடும்பத்தில் பிறக்கிற மகனுக்கு தாத்தாவளி சொத்து முழு சுதந்திரமாக ஆயிருதோ, அதே மாதிரி இந்த வேதத்தை படிக்கிறவர்கள் பரம தேவனின் முழு சுதந்திரத்தையும் முற்றிலும் அனுபவிக்கிறவர்கள். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, ஆகவே தான் இந்த உலகத்தில் இந்த வேதத்தை யாரும் படிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் எவ்வளோ முயற்சி பண்ணது உண்டு. பார்த்துக்குங்க, எத்தனையோ இடங்களில் வேதாமத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டது உண்டு. இந்த வேதம் பொய்ன்னு சொல்கிறதுக்கு எழுப்பினவர்கள் உண்டு. பார்த்துங்க. ஆனால் இன்னைக்கு அருமையானவர்களே, 6000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் உலக அளவில் இந்த வேதத்தின் ஆலோசனை தான் சிறந்த ஆலோசனைகள். மக்களாட்சின்னு சொல்கிறோமே, அது வேதாமத்தில் இருந்து எடுக்கப்பட்டது தான். பார்த்து இப்படி நிறையா சொல்லி கொண்டு போகலாம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வேதம் சகல மனிதர்களையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது. பார்த்துங்க. ஆண்டவர் ஒரு நாள் மோசையை பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22-23 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அனுப்புன்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்கு அனுப்பணுமா? என் ஜனம் எனக்கு மூத்த ஜனம், இந்த ஜனம் என்னுடைய ஆராதிக்க வேண்டும், இவர்கள் அடிமையாக இருக்கிறது என்னால் தாங்க முடியாது, என்னுடைய ஜனங்களை நீ விடுவித்தாக வேண்டும், அவர்கள் என்னை ஆராதிக்க வர வேண்டும். இல்லை, உடனே அந்த பார்வை நினைக்கிறாரு, சோம்பேறித்தனமாக இருக்கிறனால தான் இப்படிலாம் கேட்குறீங்க, இன்னும் கூடுதலாக செங்கலை வரீங்க சொல்லி என்னென்னமோ கூடுதலாக அவங்களை அடிமைப்படுத்துறதுக்காக வேலையெல்லாம் கொடுத்து பார்க்குறாரு. எந்த அளவுக்கு பார்வோன் அவர்களை ஒடுக்கினாலும் அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. பார்த்துங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, பாவ பாரத்திலிருந்து முழு விடுதலையோடு கூட வாழுகிறவர்கள். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த எதற்காக தேவனை ஆராதிக்கிறதுக்கு தேவாலயத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, தேவாலய ஆராதனை 3 அற்புதத்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் செய்கிறது. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த CSI சபையில் இந்த ஜெப புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை என்னென்னா, உண்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம் அப்படின்னு சொல்லி இருக்கும். பார்த்துக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அவர்கள் முழு சுயாதீனத்தோடு கூட எல்லா பாரங்களிலிருந்து வெளியே வந்தவர்களாக வாழுகிறவர்கள். அருமையானவர்களே, தேவாலய ஆராதனை இப்படி சுதந்திரத்தை மாத்திரமல்ல, ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறது. பார்த்துக்குங்க. அதே மாதிரி லூக்கா 13வது அதிகாரத்தில் ஒரு அம்மா 18 வருஷம் சாத்தானாலே கட்டப்பட்டு முடக்கப்பட்டு நிமிர்ந்து பார்க்கக்கூடாதபடி நிற்கிறார்கள். இயேசு அந்த தாயாரை பார்த்து சொல்லும்போது, 18 வருஷமாக சாத்தானாலே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மகள் இன்றைக்கு தேவாலயத்தை வந்திருக்கிறாளே, இவள் இன்றைக்கே விடுதலை பெற வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, தேவாலயம் முடக்கப்பட்டு கிடக்கிற வாழ்க்கையை, உடைந்து கிடக்கிற வாழ்க்கையை, நொறுங்கி கிடக்கிற வாழ்க்கையை சீர்தூக்கி நிறுத்துகிற இடம் தேவாலய ஆராதனை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவாலய ஆராதனை கட்டப்பட்டவர்களுக்கு
விடுதலை கொடுக்கிற ஒரு ஆராதனை பத்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு சங்கிலினாலே அவருடைய கைகளும் கால்களும் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் துதித்து பாடினார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கு. எப்படி பாடியிருப்பாங்க? 2 கால்களையும் சங்கிலியோட சங்கிலி சேர்த்து அடிச்சிருப்பாங்க. அந்த சங்கிலி மோதும்போது சத்தம் கேட்டிருக்கும். அதோடு கூட அவருடைய கால்களும் காயப்பட்டிருக்கும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, கைகளோட கையை இணைக்க முடியாது என்றாலும் கைகளை தூக்கி அடிச்சிருக்கும் போது அந்த சங்கிலின் சத்தம் கேட்கும்போது கைகள்லையும் காயம் ஏற்பட்டு. ஆனால் இந்த துதியின் சத்தத்தை தேவன் கேட்டார். பார்த்துங்க, அவருடைய சங்கிலி உடைந்ததுன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்குல்ல. உடனே அந்த சிறைச்சாலை பாதுகாவலன் என்ன பண்ணுறாரு? எல்லா கைதிகளும் ஓடி போயிருப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் ரோமாபுரி இருந்த சட்டத்தின்படி அப்படி ஓடி போயிட்டாங்கன்னா அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ரொம்ப சித்திரவதை செய்து மரண தண்டனை இருக்கும். அப்படி சித்திரவதைப்பட்டு சாகிறதை விட இப்போயே நான் செத்து போகிறேன்னு சொல்லி வாள் எடுத்து அவன் தன்னை வெட்ட போகும்போது பவுல் சொல்கிறாரு, நீங்கள் யாரும் உங்களை வெட்டிக்கிடாதீங்க, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், யாரும் ஓடி போகலை, எங்களை ஆண்டவர் விடுவிச்சாரே தவிர நாங்கள் குற்றம் இல்லாதவர்கள், நாங்கள் தேவனாலே கழுவப்பட்டவர்கள், அவர் ஆராதிக்கிறதுனால இந்த கட்டுகளில் எங்களை விடுவித்தாரே தவிர சட்டப்படி எங்களுக்கு விடுதலை கிடைக்காதனால நாங்கள் யாரும் போக மாட்டோம், இங்கே தான் இருக்கணும், ஏன் உன்னை வெட்டி கொள்ளுகிறாய்? என் அன்புக்குரியவர்களை, கட்டப்பட்டவர்களுக்கு கட்டுகளில் இருந்து விடுதலை. அதிகாரிகள் வந்து பவுல்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ரகசியமாக போயிருங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பவுல் சொல்கிறாரு, நாங்கள் விடுதலை பெற்றது ரகசியமாக போகிறதுக்கல்ல, சட்டப்படி வெளியே போகணும், முறையாக எங்களுக்கு விடுதலை கொடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவாலய ஆராதனை ஒரு மனிதனை முழு கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறது. பார்த்துங்க. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த தேவாலய ஆராதனை இந்த சுய இச்சை இருக்குது பார்த்தீங்களா, எதை எடுத்தாலும் செல்ஃபிஷ்னஸ். பார்த்துங்க அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி இருக்கிற உலக மனிதர்களில் 98% பேர் செல்ஃப்னஸாக தான் இருக்காங்க, செல்ஃபிஷாக தான் இருக்காங்க. அது நல்லது தான் ஒரு விதத்தில், ஏதோ அவங்க வளர்ச்சிக்காவது நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 10% மற்றவர்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இல்லைன்னா நம்ம சுகபோகமாக இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி யோசித்து பாருங்களேன். அருமையானவர்களை, எல்லாவற்றையும் நமக்குன்னு வச்சுக்கிட்டோன்னா ஏழைகளுக்கு யார் தான் கொடுப்பா? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. அதனால தான் இந்த ஔவையார் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தரித்திரம் இருக்கலாம், ஆனால் தரித்திர புத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, ஒருத்தர் ஜவுளி கடை போயிருந்தாங்களாம். அவங்க போய் அந்த அம்மா பெரிய பணக்காரங்க, அவங்க என்ன சொன்னாங்களே, வேலைக்காரிக்கு மகளுக்கு குழந்தை இருக்குது, இப்போ கல்யாணம் நடக்க போகுது, அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு துணி கொடுக்கணும், கொஞ்சம் மலிவாக நல்லதாக பார்த்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, அந்த துணி எடுத்து வந்து அந்த வேலைக்காரியுடைய பிள்ளைக்கு அந்த அம்மா கொடுக்காங்க. ஆனால் அதே வேலைக்காரி அந்த எஜமாட்டியுடைய வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது அந்த ஜவுளி கடையில் போய் கேட்டாலாம், ஐயா எங்கள் எஜமாட்டியுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இங்கே இருக்கிறதுல விலையேற பெற்ற நல்ல அழகான ஒரு ட்ரெஸ்ஸை என் முன்னாடி எடுத்து வைங்கன்னு சொல்லி. ஐயா, தரித்திரம் இருக்கலாம், ஆனால் தரித்திர புத்தி நம்மள யாருக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சுயமாக இருந்துக்குங்க, ஆனால் ஒரு 10% இல்லை, யோசித்து பாருங்க அருமையானவர்களே. அப்போஸ்தலர் 10:38 எழுதியிருக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. பார்த்து அப்படின்னா நம்ம விடுதலையோடு நம்ம வாழணும்னா அருமையானவர்களை, எல்லா பாரத்திலிருந்து நம்ம வாழணும்னா நம்ம மற்றவர்களுக்கு செய்கிற நன்மையில் தான் அந்த ஆசீர்வாதமே இருக்குது. பார்த்துக்குங்க அருமையானவர்களே. மத்தேயு 25வது அதிகாரம் 44 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் பிதாவினாலே சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி சொல்லுவாராம். உலகத்தின் முடிவில் எல்லா மனிதர்களும் அவருக்கு முன்பாக ஜட்ஜ்மெண்ட் டேயில் சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த நரகத்துக்குள்ளே போங்கன்னு சொல்லுவாராம். ஏன் தெரியுமா? இந்த பூமியில் இருக்கும்போது செய்ய வேண்டிய நன்மையே செய்யாதனால. இல்லை, லூக்கா 16வது அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யமான நரகத்தில் கிடக்கிறாரு. அவர் அசுத்தம் பண்ணார், அக்கிரமம் பண்ணார், விபச்சாரம் பண்ணார், பாவம் பண்ணார், அதனால் நரகத்தில் கிடக்காருன்னு பைபிள் எழுதப்படலை. அன்புக்குரியவர்கள், அவர் எதனால் நரகத்தில் இருக்கிறாருன்னா, அவன் வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தானே, உடல் முழுவதும் புண்கள், நாய் வந்து அவன் புண்களை நக்கிட்டானா அவனுக்கு ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறதுக்கு, அவனுடைய உடையை மாத்துறதுக்கு ஒரு துணி கொடுக்க உனக்கு மனசு வரலையே. தினம் சாப்பிட்டுட்டு கையை துடைக்கிறதுக்கு ஒரு தொட்டியை வச்சுருப்பார், அந்த ரொட்டி எடுத்து போடுவார், அதை எடுத்து தான் லாசரு சாப்பிடுவார். இப்போ அந்த லாசரு பரலோகத்தில் தேவனுடைய மடியில் சந்தோஷமாக இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் மரித்து நரகத்தில் கிடக்கிறாரு. இங்கேருந்து பார்க்குறாரு, அவன் மேலே சந்தோஷமாக இருக்கான். எனக்கு அந்த லாசரு கையில் ஒரே ஒரு சொட்டு தண்ணி தாங்க ஐயா. அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, தம்பி
நீ இந்த பூமியில் இருக்கும் நல்ல சுகபோகமாக இருந்தல்ல, அதை நினச்சிக்க. ஆனால் அந்த லாசரு எவ்வளோ வருத்தப்பட்டல, அவன் தேற்றப்படுகிறான். உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் சகோதரன் பிள்ளைங்க நிறைய பேர் பூமியில் இருக்காங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் அந்த லாசரு அனுப்பி வைங்களேன், சொல்லியாச்சுன்னா நிறைய பேர் திரும்பிடுவாங்க, எல்லாரும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்துல என்ன சத்தம் வருது, நிறைய என்னுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, சத்தியத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்க சொல்லி கேட்டால் அவங்க திருந்தட்டும், அவங்க சொல்லியும் திருந்தாதவங்க இங்கேருந்து லாசரு போனாலும் திருந்த மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் வருது. பார்த்துக்குங்க என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறோம், நம்முடைய நன்மை செய்கிற குணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களில் ரோமர் 6வது அதிகாரம் 17-18 பவுல் சொல்லும்போது, முன்பு நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, அப்போ அந்த உலக பிரகாரமான அந்த காரியத்துக்காக உங்களுடைய சரீரம் முழுவதையும் அந்த பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து அடிமைகளாக இருந்தீங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டீங்க இல்லையா, இப்போ அதே சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க, இதுதான் உண்மையான சுயாதீனம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துக்குங்க, அதுதான் பவுல் சொல்லும்போது, உங்களுடைய அவயங்களை இயேசுவுக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அருமையானவர்களே, மார்க் 2வது அதிகாரத்தில் ஒரு பிறவிலேயே முடவனாக்கப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து முன்பாக கொண்டு வருகிறார்கள் இல்லையா, இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த மகனை பார்த்து சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறார். உடனே அங்கே இருந்த மத தலைவர்களும் பயங்கர எரிச்சல், பாவங்களை மன்னிக்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் அதிகாரம் வந்து, இவன் யாரா மன்னிக்கிறதுக்குன்னு சொல்லி. அருமையானவர்களே, சற்று வித்தியாசமாக சிந்திக்கும் போது சொல்கிறாரு, மனுஷகுமாரன் பாவிகளுக்கு இந்த மன்னிப்பை கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, யார் வியாதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் வைத்தியராக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி அவனுக்கு ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து அவர் அனுப்பி வைத்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பாவ பாரம் நம்மளை பலரை அடிமைப்படுத்தி கட்டி அலோலகப்பட வைத்திருக்கிறது. இதுலேருந்து வெளியே வாருங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எனக்கு எங்கள் ஃபீல்டில் நடந்த ஒரு சம்பவம், அந்த கிராமத்துக்குள்ளே யாருமே நற்செய்தியை கொண்டு போக முடியாது, ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி வெளியே கொடியே குத்தி வச்சுட்டாங்க. பத்துக்காக நாங்கள் யாரும் நற்செய்தி போகல. ஆனால் விபிஎஸ் எல்லாருக்கும் நடத்துவோம். அந்த ஊரை பொறுத்தவரை ஒரு பள்ளிக்கூடத்தில் நடத்துறதுக்கு இந்த தலைமை ஆசிரியர் வாய்ப்பு கொடுத்ததுனால நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி நடக்கும்போது அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகளும் நிறைய பேர் வந்தாங்க, பங்கு பெற்றாங்க. முடிஞ்சு போகும்போது இந்த கிதியோன்ஸ் மூலமாக கொடுக்கப்பட்ட பைபிளை எல்லா குழந்தைகளும் கொடுத்து நீங்கள் கொண்டு போங்க, வீட்டில் படிங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சோம். அருமையானவர்களே, அந்த வீட்டுக்கு போயிருந்த குழந்தை அந்த பைபிளை டெய்லி படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது. ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப பக்திமான் பார்த்து, அந்த ஊரில் அவர் தான் தலைவர், சாமியெல்லாம் கூட ஆடுவார், அடிக்கடி பெரிய பெரிய மலைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர், பார்த்து நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு. ஆனால் திடீர்னு கை கால்கள்லாம் பேரலைஸ் ஆகி செயல்படவில்லை. நிறையா மருந்து மாத்திரைகள் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக படுக்க கிடக்கிறார். ஒரு நாள் அவங்க மகா சொல்கிறா, அப்பா உங்கள் பலவீனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு இயேசு மகாராஜாவில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னாராம். உனக்கு எப்படிமா தெரியும்? அப்போ அவர் சொன்னாராம், அப்படி விடலாம் சடஞ்சுன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா முன்னால் இந்த மார்க் 2வது அதிகாரத்தில், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட அப்படிங்கிற சத்தத்தை கேட்ட உடனே அவருக்குள்ளாக ஒரு புத்துணர்ச்சி, கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி உடனே சொன்ன, மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடன்னு சொன்னிய, எனக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், உனக்கு இந்த பைபிளை கொடுத்த அண்ணாவை கொஞ்சம் வர சொல்லுன்னு சொல்லி கடைசியில் ஃபோன் பண்ணி அவர் வராரு. அந்த குடும்பத்து பிள்ளைகளோட சத்தியத்தை சொல்லி அவங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை நடந்த காரியம், அந்த இறைவன் அந்த மகன் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் சரி அவைகளை குணமாக்குகிற ஆண்டவர். கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் அலைந்து கொண்டிருக்கிற எங்களுடைய நாட்டு மக்களுக்காக, ஆண்டவரே கோடி கோடியாய் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த வீடுகளில் பாவத்தின் கொடூரத்தினாலே கட்டப்பட்டு, ஆண்டவரே நசுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தன்னுடைய வீடுகளில் வியாதியோடு, கடன் பிரச்சனைகளோடு, தொழிலில் விருத்தி இல்லாதபடி, ஆண்டவரே விவசாயத்தில் விருத்தி இல்லாதபடி, ஆடு மாடுகளில் விருத்தி இல்லாதபடி யார் யாரெல்லாம் அல்லலுறுகிறார்களோ, இயேசுவே ஒவ்வொருவரும் நீ கண்ணோக்கி பாரும், உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொன்னீரே, உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்போம். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மூலம் மலரட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளும் சிறந்த ஆசீர்வாதத்தோடு காணப்படட்டும். அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன்.
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?